ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் டு நெல்லை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு செட்டிநாட் ரெசிபி. செட்டிநாட் ரெசிபினாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஸ்பைசஸ் தான். அப்படி ஸ்பைஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு செட்டிநாட் எக் கறி எப்படி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். செட்டிநாட் எக் கறி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அந்த மசாலாவுக்கு வறுத்தரைக்கிற பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 3 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, பட்டை 2 துண்டு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கல்பாசி, இதோட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் சேர்த்து வறுத்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 தக்காளி, 4 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். வேக வச்ச முட்டையை கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வேக வச்சு தோல் உரித்து முட்டையை சேர்த்துப்போம். இதோட முட்டையை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மிளகாத்தூள் சேர்த்துப்போம். முதலையே மிளகாத்தூள் சேர்த்துட்டா எண்ணெயில் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், கருகுன வாடை வந்துடும். அதனால் கடைசியாக முட்டையை எடுக்கிற டைமில் மிளகாத்தூள் போட்டு 2 பெரட்டு எடுத்து வச்சுருங்க. முட்டையை வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். முதல்ல ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்துப்போம். அடுத்து கூடவே தனியா, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வறுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்து லைட்டாக வறுத்துப்போம். தேங்காய் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இறக்கி வச்சிடலாம். வறுத்த மசாலா பொருளெல்லாம் தட்டில் கொட்டி ஆற விடுவோம். இப்போ செட்டிநாட் முட்டை மசாலாவுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து போய்ப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும், அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் சிம்மில் வச்சே வதக்கிப்போம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம முட்டை வதக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போதும். வறுத்து வச்ச மசாலா பொருள் எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து அரைச்ச மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு.
இப்போ நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டை வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். அரைச்சி விட்ட மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான 1.5 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வறுத்து அரைச்சி விட்ட இந்த மசாலாவோட வாசனை செம்ம சூப்பராக இருக்குது. கொதிக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்குது. கிரேவி நல்லா கொதித்து நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. மேலே பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வறுத்து வச்சுருக்க அந்த முட்டைகளை இதில் சேர்த்துடலாம். முட்டையை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுவோம். அப்போ தான் அந்த கிரேவியில் இருக்க உப்பு காரம்லாம் அந்த முட்டையில் சேரும். எப்போவுமே இந்த மாதிரி பாயில்டு எக்ஸை கிரேவியில் சேர்க்கும் போது அதில் ஸ்லிட் பண்ணி விட்டுட்டு கறியில் போட்டோம்னா அதில் இருக்க உப்பு காரம்லாம் சீக்கிரமாக முட்டையில் சேரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி அடுப்பிலேருந்து இறக்கிடலாம். செட்டிநாட் எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த செட்டிநாடு எக் கறி வந்து ரைஸோட மட்டும் இல்லை, ஈவன் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.